லைகா புரொடக்ஷன் சுபாஷ் கரன் வழங்கும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், விஷ்ணு விஷால் மற்றும் விக்ராந்த் நடிப்பில் டைரக்டர் ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் தயாரிப்பில் இசை புயல் ஏஆர் ரஹ்மான் இசையில் உருவாகியுள்ள லால் சலாம் திரையரங்குகளில் வெற்றிகரமாக ஓடிக்கொண்டிருக்கிறது. மக்களவைத் தேர்தல் நெருங்கும் நிலையில் தேர்தல் வியூகம் மற்றும் கூட்டணி குறித்து ஆலோசனை மேற்கொள்ள பாஜக தேசிய தலைவர் ஜே.பி. நட்டா இன்று சென்னை வருகிறார். கூட்டணி கட்சி தலைவர்களை சந்திக்க உள்ள அவர் பாஜக சார்பில் நடைபெறும் பிரம்மாண்ட பொதுக்கூட்டத்தில் கலந்து கொள்கிறார். பாஜக தேசிய தலைவர் ஜே.பி. நட்டாவின் சென்னை பயண திட்டங்கள் கடைசி நேரத்தில் மாற்றப்பட்டிருக்கின்றன. அதன்படி இன்று பிற்பகல் 3 மணி அளவில் டெல்லியில் இருந்து விமானத்தில் ஜே.பி. நட்டா சென்னை புறப்படுகிறார். மாலை 5:30 மணி அளவில் விமான நிலையம் வரும் அவரை மத்திய இணையமைச்சர் எல். முருகன், பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை, துணைத் தலைவர்கள், கூட்டணி கட்சி தலைவர்கள் வரவேற்கிறார்கள். அங்கிருந்து மின் தங்கசாலை பகுதியில் பொதுக்கூட்டம் நடைபெறும் இடத்திற்கு காரில் செல்லும் நட்டாவுக்கு வழிநெடுகிலும் பாஜக தொண்டர்கள் மலர் தூவி உற்சாகமாக வரவேற்பு கொடுக்க உள்ளனர். பின்னர் பொதுக்கூட்டத்தில் பங்கேற்று ஜே.பி. நட்டா உரையாற்றுகிறார். இந்த கூட்டத்தில் சுமார் 5000 தொண்டர்கள் கலந்து கொள்வார்கள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. பொதுக்கூட்டம் முடிந்து ராமாபுரத்தில் உள்ள ஹோட்டலுக்கு செல்லும் ஜே.பி. நட்டாவை முன்னாள் முதலமைச்சர் ஓ. பன்னீர்செல்வம், இந்திய ஜனநாயக கட்சித் தலைவர் பாரிவேந்தர், புதிய நீதி கட்சித் தலைவர் ஏ.சி. சண்முகம், தமிழக மக்கள் முன்னேற்றக் கழக தலைவர் ஜான் பாண்டியன், இந்திய மக்கள் கல்வி முன்னேற்றக் கழக தலைவர் தேவநாதன் யாதவ் ஆகியோர் சந்தித்து பேச உள்ளதாக கூறப்படுகிறது. மேலும் மாநில பாஜக நிர்வாகிகளோடும் அவர் ஆலோசனை மேற்கொள்கிறார். இதனைத் தொடர்ந்து சென்னையிலிருந்து விமானம் மூலம் இரவு 9:45 மணிக்கு ஜே.பி. நட்டா டெல்லி புறப்பட்டு செல்கிறார். பல கட்ட முயற்சிகளுக்கு பிறகு நட்டா பங்கேற்கும் பொதுக்கூட்டத்திற்கு அனுமதி வழங்கிய காவல்துறையினர் பாத யாத்திரைக்கு அனுமதி மறுத்துள்ளனர். பொதுக்கூட்டத்தை சோழிங்கநல்லூரில் நடத்த பாஜக சார்பில் முதலில் காவல்துறையினரிடம் அனுமதி கேட்கப்பட்டது. ஆனால் அங்கு அனுமதி மறுக்கப்பட்டது. இதையடுத்து நந்தனம் மற்றும் பெருங்குடியில் நடத்த அனுமதி கேட்ட நிலையில் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட வாய்ப்பு இருக்கும் என கூறி அனுமதி மறுக்கப்பட்டது. இதனால் பச்சையப்பன் கல்லூரி எதிரே உள்ள தனியார் பள்ளியில் பொதுக்கூட்டம் நடத்தவும், அண்ணாநகர் பகுதியில் சாலையில் ஜே.பி. நட்டா சிறிது தூரம் நடந்து சென்று ஆதரவு திரட்டவும் பாஜக சார்பில் அனுமதி கேட்கப்பட்டது. ஆனால் சென்னை மாநகருக்குள் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட வாய்ப்பு இருப்பதால் யாத்திரை நடத்த அனுமதி மறுக்கப்பட்டுள்ளது. மின்ட் தங்கசாலை பகுதியில் பொதுக்கூட்டம் நடத்த காவல்துறையினர் அனுமதி வழங்கியுள்ளனர். அதே நேரம் வாலாஜா சாலையில் போக்குவரத்தை காரணம் காட்டி பாத யாத்திரைக்கு அனுமதி மறுத்துள்ளனர். இதற்கு அரசியல் நோக்கமே காரணம் என திமுக அரசை பாஜக குற்றம் சாட்டியுள்ளது. புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் விக்னேஷ் புத்து. லைகா புரொடக்ஷன் சுபாஷ் கரன் வழங்கும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், விஷ்ணு விஷால் மற்றும் விக்ராந்த் நடிப்பில் டைரக்டர் ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் தயாரிப்பில் இசை புயல் ஏஆர் ரஹ்மான் இசையில் உருவாகியுள்ள லால் சலாம் திரையரங்குகளில் வெற்றிகரமாக ஓடிக்கொண்டிருக்கிறது.